ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா காய்கறிகளுடைய திறத்தன்மையை அளக்க போகிறோம் அதாவது மண்தன்மையை அளக்க போகிறோம் ரைட். இதுக்கு தேவையானது என்னென்னா ஃபெர்ம்னஸ் டெஸ்ட், அதாவது திறத்தன்மை மானி கட்டாயமாக நமக்கு இதை பயன்படுத்தி நாம பழங்கள் காயோடைய திருத்தன்மை அளக்க போகிறோம் ரைட். நம்ம பழங்கள் காயோடைய திருத்தன்மை அளக்கிறதுக்கு முன்னாடி நாம் ஃபெர்ம்னஸ் டெஸ்ட்டை பற்றி பேசிக்கான விஷயங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் ரைட். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இதில் காட்டப்பட்டிருக்கு தான் சொல்லுவோம் திறத்தன்மை மானி, அது ஃபெர்ம்னஸ் டெஸ்ட் சொல்லுவோம் ரைட். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு அளவடைகள் காணப்படுது. பெரிய வட்ட அளவடை, இன்னொன்று சிறிய வட்ட அளவடை. அப்போ இதில் பொதுவாக காணப்படுகிற அளவடை வட்ட அளவடை, பொதுவாக காணப்படுற அளவடை வட்ட அளவடைகள் காணப்படுது ரைட். இதில் பார்த்தீங்கன்னா பெரிய வட்ட அளவடை எதில் அளக்கணும்? பெரிய வட்ட அளவடை எதில் அளக்கும்னா பஸ்கல்ல திருத்தன்மையை அளக்கும். சிறிய வட்ட அளவடை கிலோகிராம் சென்டிமீட்டர் -2 அளக்கும். சென்டிமீட்டர் -2 கிலோகிராம் சென்டிமீட்டர் -2 அளக்கும் ரைட்டா. ரைட், இப்படியும் போடலாம். ஓகே, கிலோகிராம் சென்டிமீட்டர் வர்க்கத்தில் அளக்கும் ரைட்டா. ரைட், அது பார்த்தீங்கன்னா பெரிய வட்ட அளவடை பஸ்கல்ல அளக்க போது, சிறிய வட்ட அளவடை கிலோகிராம் சென்டிமீட்டர் வர்க்கத்தில் அளக்கும் ரைட்டா. ரைட், இதில் பார்த்தீங்கன்னா இந்த வட்ட அளவடையில் பார்த்தீங்கன்னா பஸ்கல்ல மேலே பஸ்கலுக்கு முன்னால் பஸ்கல். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா மேலே 10 பஸ்கல். அப்படின்னா நாம இதில் வரக்கூடிய ரீடிங்கை நாம உதாரணத்துக்கு இதில் காட்டப்பட்ட ரீடிங் 2னா தர 5 பஸ்கல பெருக்கினா நமக்கு பூரணமான பஸ்கல் ஆன்சர் கிடைக்கும். ஓகே, பஸ்கல் ஆன்சர் கிடைக்கும். ஆனால் கிலோகிராம் சென்டிமீட்டர் -2 இதில் டிரெக்டாக நாம ஆன்சர் எடுத்துக்கொள்ளலாம் ரைட். ஓகே, இப்போ இதில் உள்ள காணப்பட்ட அளவடை சார்ந்த விஷயங்கள் காணப்படுது ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா ரைட், நாம இந்த ஃபெர்ம்னஸ் டெஸ்டர்ல காணப்பட்ட பொதுவான பகுதிகளை பார்த்தீங்கன்னா ரைட், இது சொல்லுவோம் ரைட். ஓகே, இது சொல்லுவோம் இந்த உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளால ஒரு மையத்துல, கண்ணாடி பகுதியில் உள்ளால ஒரு மையத்துல ஒரு திரு காணப்படும். நான் சொல்லுவோம் காட்டியை செப்பம் செய்யும் திரு. காட்டியை செப்பம் செய்யும் திரு. ரைட்டா. இது சொல்லுவோம் ஊசி முனை ரைட். இதுல பாத்தீங்கன்னா இது உள்ளுக்கு 2 காட்டி கம்பிகள் காணப்படும். அதாவது ஃபெர்ம்னஸ் டெஸ்ட்ல உள்ளுக்கு 2 காட்டி கம்பிகள் காணப்படும் போது இதுல பாத்தீங்கன்னா இந்த வட்டப்பகுதியை நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த வட்டப்பகுதி உள்ளுக்குள்ள பகுதியை நான் காட்டுறேன் உங்களுக்கு. மத்தியில காட்டி செப்பு செய்தது காணப்படும் போது இதுல நேரான கருப்பான கம்பி, நேரா காணப்படக்கூடிய கருப்பு நிறத்தான கம்பி. அடுத்தது நிக்கல் கலர்ல, அதாவது வெள்ளி நிறத்துல வளைந்த கம்பி ஒன்று காணப்படும். ஏன் இந்த வளைந்த கம்பி எதுக்கு காணப்படுதுன்னா பார்ப்போம் ரைட். இதுல இந்த ஃபெர்ம்னஸ் டெஸ்டருடைய சைட் வியூ நான் பார்த்தோம்னா எப்படி இருக்க போகுதுன்னா, இந்த மேல பாத்தீங்கன்னா காட்டி செப்ப செய்தது காணப்படுது. அதுக்கு எப்படி காணப்படும்? இதுல அதாவது வெள்ளி நிறத்துல வளைந்த கம்பி ஒன்று காணப்படும். ஓகே, வளைந்த கம்பி ஒன்று காணப்பட போகுது. வெள்ளி நிறத்துல வளைந்த கம்பி ஒன்று காணப்பட போகுது ரைட். அடுத்தது கருப்பு நிறத்துல நேரான ஒரு கம்பி காணப்படும். அது இந்த வளர்ந்த கம்பியோட மோதக்கூடியவாறு காணப்படும். இந்த மாதிரி
இது சொல்லுவோம் வெள்ளி கம்பி. இது சொல்லுவோம் கருப்பு கம்பி. ரைட்டா? ரைட். இந்த கருப்பு கம்பி வந்து வெள்ளி கம்பியை மோதிர மாதிரி காணப்படும். சப்போஸ் செய்யப்பட்டிருக்கு. ஓகே, வடிவமைக்க காணப்படும். ஏன் காணப்படுதுன்னா ரைட் இதான் சொல்லுவோம் ஃபெர்மனஸ் டெஸ்டர். ரைட். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 2 அளவடைகள் காணப்படுது. ஒன்று பெரிய வட்ட அளவடை, சிறிய வட்ட அளவடை 2 காணப்படப்பட போகுது. ரைட். இதை நான் சொன்னேன் காட்டியை செப்பல் செய்யக்கூடிய திருகு. இதை நான் சொன்னேன் காட்டியை செப்பல் செய்யக்கூடிய திருகு. இதுதான் காணப்படுது. இதில் பார்த்தீங்கன்னா 2 கம்பிகள் உங்களுக்கு தெரியுது. ரைட். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கம்பிகள் தென்படுது. இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று கருப்பு நிறத்தான கம்பி, அடுத்தது காட்டி அசையக்கூடிய ஒரு கம்பி. ஓகே, நான் சொன்னேன் காட்டியை செப்பல் செய்யக்கூடிய கம்பி. அந்த வெள்ளி நிறத்தில் காணப்படும் கம்பி வந்து வளைந்த கம்பியாக காணப்படும். அதாவது முனை, இந்த முனைப்பகுதி வந்து வளைஞ்சிருக்கும். ரைட். காரணம் வந்து சொல்கிறேன். ரைட். பார்த்தீங்கன்னா இந்த உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன். இதில் முனை கம்பி வந்து வளைந்த கம்பியாக காணப்படும் போது ரைட். ஏன் காணப்படுதுன்னா சில பேர் இதை யூஸ் பண்ணுற போல இதோடைய யூசேஜ் தெரியாமல் இருக்காங்க. ஏன்னா சில பேர் என்ன செய்வாங்கன்னா இது சொல்லுவோம் ஊசி துண்டு. ஓகே, ஊசி துண்டு. இதை நாம பொருத்திக்கலாம். இதில் ஒரு திருகு காணப்படுது. அந்த திருகாணி நம்ம பொருத்திக்கணும். ரைட். இதை பொருத்திக்கிட்டா ஃபெர்மனஸ் பேசிக்கானது ரெடி ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா கீழ்ப்பகுதியில் வச்சு நம்ம பழத்தை வச்சு நம்ம அழுத்துறக்கோல ரீடிங் நமக்கு அசையக்கூடும். ரைட். சில பேர் என்ன செய்யறாங்கன்னா இதை யூஸ் பண்ற போல இந்த காட்டியை செப்பம் செய்ய திருக வந்து அவங்க கவனிக்காம ரீடிங் எடுக்கிறாங்க. நாம இந்த காட்டியை செப்பல் செய்யக்கூடிய திருக கவனிக்காம ரீடிங் எடுக்கிற கொலை நடக்கும்னா நமக்கு ரீடிங் கிடைக்காது. ஏன்னா முதலாவது செய்ய வேண்டியது கருப்பு கம்பிக்கு முன்னால். ஓகே, கருப்பு கம்பிக்கு ரீடிங்கை தரக்கூடிய கருப்பு கம்பிக்கு முன்னால, அதாவது எந்த அளவுக்கு அளக்கக்கூடிய கம்பி தான் சொல்லுவோம் இந்த கருப்பு கம்பியில நம்ம ரீடிங் எடுக்கக்கூடாது. இந்த கருப்பு கம்பியை பயன்படுத்தாம ரீடிங் எடுக்கக்கூடாது. ஏன்னா அது அசையக்கூடியது. அப்ப நிலையான கம்பியை காணப்படுறது வந்து இந்த வெள்ளி நிறத்தில் காணப்படுகின்ற வளைந்த கம்பி. வளைந்த கம்பி எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல நம்ம ரீடிங் எடுக்கணும். ரைட். முதலாவது நம்ம ஒரு படத்தினுடைய திருத்தன்மையை அளக்கிறதுக்கு முன்னாடி நாம செய்ய வேண்டியது என்னன்னா இந்த கருப்பு கம்பிக்கு முன்னால, ஓகே, கருப்பு கம்பிக்கு அப்ப வளைஞ்சிலத்தை திரும்ப போகுது. வளைஞ்சிலத்தான் இந்த திருகள் இந்த கம்பிகள் வந்து அசைய போகுது. பார்த்தீங்கன்னா வளைஞ்சிலத்தை நமக்கு அசையுது. ரைட். இந்த கருப்பு கம்பிக்கு முன்னுக்கு வந்து இந்த வளையக்கூடிய வெள்ளிக்கம்பி நாம செப்பம் செய்யணும். பார்த்தீங்கன்னா கருப்பு கம்பிக்கு முன்னால நாம செப்பம் செய்யணும். ஓகே, இந்த மாதிரி செப்பம் செய்யணும். ஏன் செப்பம் செய்யணும்னா இந்த கருப்பு கம்பி வந்து இந்த வெள்ளி கம்பியை வந்து தள்ளும். எந்த அளவுக்கு திருத்தகம் இருக்கோ அந்த அளவுக்கு தள்ளி கொண்டு போயிட்டு எந்த அளவோடு அந்த பழத்துடைய கடத்துமை முடியுதோ அந்த ஸ்டாப் பண்ணும். ஸ்டாப் பண்ணி திரும்ப இந்த கருப்பு கம்பி ஆரம்ப நிலையை வந்தடையும். நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா இந்த கருப்பு நிற கம்பியை பாருங்க, அழுத்துற கொலை அசையுது. ஆனா விடுற கொலை அவருடைய ஆரம்ப தானத்துக்கே வந்துருச்சு. ரைட். ஆனா இப்ப இதை வச்சு ரீடிங் எடுக்கலாமா? இப்படி அசைக்கிற கொலை கருப்பு கம்பியை வச்சு ரீடிங் எடுக்கலாமா? ஏன்னா எங்க நிக்குதுன்னே தெரியாது நமக்கு. ஓகே, எங்க நிக்குமே தெரியாது. அப்ப நம்ம குத்துமைப்பா நாம ஆன்சர் எடுக்க முடியாது. ஏன்னா இது வந்து இந்த கருப்பு கம்பி வந்து எந்த அளவுக்கு அளவுடைய நகர்த்தக்கூடிய கம்பி. அதாவது அளவுடைய கம்பி, இந்த வெள்ளி கம்பியை நகர்த்தக்கூடிய கம்பி தான் சொல்லுவோம் இந்த கருப்பு கம்பின்னு சொல்லுவோம். ரைட். இந்த கருப்பு கம்பி வந்து நிலையானது இல்லை. கருப்பு கம்பி பயன்படுத்தி நம்ம ரீடிங் எடுக்க கூடாது, தவறான விஷயம். ரைட்டா? அதுக்கு போய் செய்யணும். முதலாவது நம்ம எந்த அளவுக்கு நம்ம ரீடிங் எடுக்கணும்னா இப்ப பாத்தீங்கன்னா இந்த வெள்ளிக்கம்பியை நம்ம சொன்னேன் கருப்பு கம்பிக்கு முன்னால் செட் பண்ணு. நீங்க வெள்ளிக்கம்பியை வந்து கருப்பு கம்பிக்கு பின்னுக்கு நீங்க செப்ப செஞ்சீங்கன்னா இந்த வெள்ளிக்கம்பி ஆரம்ப நிலையிலேயே தான் இருக்கும். பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா வெள்ளிக்கம்பி வந்து அசையவே இல்லை. நீங்க கருப்பு கம்பிக்கு பின்னால வந்து நீங்க வச்சீங்கன்னா கொண்டு போய் செப்ப செஞ்சீங்கன்னா இந்த வெள்ளிக்கம்பி வந்து அசையாது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். வெள்ளிக்கம்பி வந்து அசையவே இல்லை. அப்ப ரீடிங் தரக்கூடியது என்னது? வெள்ளிக்கம்பி தான். வெள்ளிக்கம்பி வளையக்கூடிய கம்பி, வளைஞ்சி கம்பி, முனை வந்து வளைஞ்சி காணப்படும். அந்த வெள்ளிக்கம்பியை பயன்படுத்தி நாம ரீடிங் எடுக்கணும். ரைட்டா? அப்ப நீங்க சரியான ரீடிங் எடுக்கணும்னா நீங்க இந்த வெள்ளிக்கம்பியை வந்து கருப்பு கம்பிக்கு முன்னால் தொடக்கூடியவாறு வச்சுக்கணும்.
பொருந்தக்கூடியவாறு வச்சுக்கணும். ரைட்டா? அதுக்கப்புறம் தான் ரீடிங் எடுக்கணும். ஏன்னா இந்த கருப்பு கம்பி வந்து இந்த வளையக்கூடிய வெள்ளிக்கம்பியை தள்ளி கொண்டு போயிட்டு எந்த அளவுக்கு திறமே அந்த பழத்திலேயோ காய்கள் இருக்குதோ அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு மீண்டும் ஆரம்ப தானத்துக்கு வரும். சரியா? பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, 2 கம்பி இப்ப மூவ் ஆகுது. இப்ப இந்த இடத்துல தான் ஓகே, இந்த இடத்துல நம்ம பஞ்ச் பண்ணிட்டோம். அப்ப இந்த அளவுக்கு தான் ஒரு இதோட இது இருக்குன்னா அப்ப விட்டுரும் அந்த இடத்துல. ஓகே, அந்த இடத்துல விட்டுட்டு திரும்ப ஆரம்ப தானத்துக்கே வரும். பாத்தீங்கன்னா அப்ப நம்ம ரீடிங் வந்து ஃபுல்லா இருக்கு. ரைட்டா? அப்ப நம்ம எடுக்கக்கூடியது இந்த இந்த வெள்ளி கம்பி இந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல ரீடிங் எடுக்கணும். ரைட், இப்ப பார்ப்போம். ஓகே, திரும்ப இருக்கா பாத்தீங்கன்னா ஓகே, பாத்தீங்களா ரீடிங் இப்ப காட்டுது. அப்ப சில பேர் இந்த மிஸ்டேக் தான் விடுறாங்க. நிறைய பேர் வந்து ஸ்கூல்லையும் சரி வெளிகளையும் சரி நிறைய பேர் வந்து இந்த மிஸ்டேக் விடுறாங்க. உங்களுக்கு கம்பி அப்ப இதோடைய பேசிக்கான விஷயம் தெரிஞ்சா மட்டும்தான் சரியான எக்யூரேட்டா நம்ம யூஸ் பண்ணி ரீடிங் எடுக்க முடியும். ஓகே, அப்ப நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது, நீங்க கருப்பு கம்பியில ரீடிங் எடுக்க கூடாது, எப்பவுமே எடுக்க கூடாது. அப்ப நீங்க வெள்ளிக்கம்பியில எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல நம்ம ரீடிங் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி ரீடிங் எடுக்கிறது முன்னாடி நம்ம செய்ய வேண்டியது வந்து கருப்பு கம்பிக்கு முன்னால வெள்ளிக்கம்பியை திருத்தம் செய்யணும், அதாவது நிறுவனம். அதுக்கப்புறம் தான் என்னது ரீடிங் எடுக்கணும். ஓகே, ஈஸியான விஷயம் தான் இது, அவ்வளவு கஷ்டமும் இல்லை, எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு ப்ராக்டிக்கல் தான் இது. ரைட், பாத்தீங்கன்னா கருப்பு கம்பி வந்து வெள்ளிக்கம்பியை தள்ளி கொண்டு போயிட்டு எந்த அளவுக்கு உச்ச திருத்தம் இருக்கோ அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி திரும்ப கருப்பு கம்பி ஆரம்பதானத்துக்கே வரும். ஓகே, பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கம். 2 கம்பியும் மூவ் ஆகுது. இப்ப ஓகே, ஆரம்பதானத்துக்கு வந்துருச்சு. இப்போ ரீடிங் வந்து இந்த இடத்துல தான் இருக்குது, இந்த இடத்துல தான் ரீடிங் எடுக்கணும். ஓகே, ரைட். அப்ப இதுதான் திருத்தமையை பத்தி முக்கியமான விஷயங்கள். ரைட், பாத்தீங்கன்னா நீங்க 2 விதத்துல நீங்க ரீடிங் எடுக்கலாம். ஒன்று பஸ்கல் எடுக்கலாம், இல்லாட்டி கிலோகிராம் சென்டிமீட்டர் வர்க்கத்துல எடுக்கலாம். சென்டிமீட்டர் வர்க்கத்துல எடுக்கலாம், அல்லது சென்டிமீட்டர் -2 எடுத்துக்கொள்ளலாம். ரைட்டா? ரைட். அடுத்து நாம எப்படி திருத்தமையை பயன்படுத்தி சராசரி ரீடிங் எடுத்து ஒரு காய்கறியினுடைய இல்லாட்டி ஒரு பழத்தினுடைய திருத்தமையை காணுதுன்னு பார்ப்போம். ஓகே, ப்ராக்டிகலா செஞ்சு பார்ப்போம். ரைட். ஓகே, ரைட். பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட தக்காளி A மாதிரி, தக்காளி B மாதிரி 2 மாதிரிகள் இருக்குது. இந்த A மாதிரி B மாதிரியுடைய கணித்தன்மையை நாம பந்தமே மானியை பயன்படுத்தி நம்ம எப்படி ஆக்குன்னு பார்ப்போம். ரைட், முதலாவது நம்ம செய்ய வேண்டியது வந்து என்னென்ன தேவையான பொருட்கள் தேவைன்னா காய்கறி மாதிரிகள், அப்புறம் கத்தி, முக்கியமானது ஃபெர்மனஸ் டெஸ்டர், பந்தமே மானி, அதுக்கப்புறம் குறிப்பு புத்தகம். ஓகே, ரைட். இதில் தான் ஈஸியாக எளிவாக செய்யக்கூடியதாக இருக்கும். ரைட், அடுத்து பார்ப்போம். முதலாவது நாம் ஒரு பழத்தோடையும் சரி காய்கறியோடைய நாம் கணித்தன்மை அளக்கிறதுக்கு முன்னாடி முதலாவது நாம் இப்போ 2 மாதிரி நம்ம எடுத்துருக்கோம். இப்போதைக்கு 2 மாதிரி எடுத்திருக்கோம். நாம் குறித்த ஒரு இடத்துல மட்டும்தான் நாம் 2 மாதிரில இருந்துமே நம்ம ரீடிங் எடுக்கணும். உதாரணத்துக்கு நம்ம இந்த இடத்துல ரீடிங் எடுத்தோம்னா அதே மாதிரி அடுத்த பழத்தோட இந்த இடத்துல ரீடிங் எடுக்கணும். ஓகே, இந்த இடம் ஓகே, ஒரே இடத்துல நம்ம ரீடிங் எடுக்கணும். ரைட்டா? ரைட். அதுக்கு முதல்ல வந்து ரைட் தோலை நம்ம இலகுவாக நீக்கணும். முதலாவது நம்ம கணித்தமே காண போகிற பழத்தோடைய தோலை எந்த இடத்துல காண போகிறோமோ அந்த இடத்துல தோல் நாம் கொஞ்சம் நீக்கி எடுக்கணும். காரணம் என்னென்னா இந்த ஃபெர்மனஸ் டெஸ்ட்டை பொறுத்த வரல பார்த்தீங்கன்னா இதனுடைய மேக்ஸிமம் ரீடிங் வந்து 4 கிலோகிராம் சென்டிமீட்டர் -2 இருக்க போகுது. அதே மாதிரி பஸ்காலில் பார்த்தீங்கன்னா 4 × 10⁻⁵ பஸ்காலில் இருக்க போகுது. ஆகவே நீங்கள் தோல் நீக்காமல் கணித்தமே கண்டிங்கன்னா இதை விட கூடிய இதில் மேக்ஸிமம் ரீடிங்கை விட கூடி காட்டும். ஆகவே எப்படியுமே நாம் ஒரு காய்கறியுடைய பழத்தில் வண்ணமே காணதுக்கு முன்னாடி அதோடைய தோல் பகுதியை எதுவாக நீக்கணும். நான் செஞ்சு பார்ப்போம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா தோல் நீக்காமல் செய்கிற போல உதாரணத்துக்கு இந்த இடத்துல ஓகே, இந்த இடத்துல நான் காண போகிறேன். இந்த இடத்துல நான் கணித்தமே காண போகிறேன். முதல்ல என்ன செய்யணும், நம்ம செப்ப செய்ய போகிறோம். அதாவது இது காட்டி முனையை நம்ம கருப்பு கம்பிக்கு முன்னாடி நம்ம செப்ப விட போகிறோம். ஓகே, விட்டாச்சு. இப்போ நாம் இந்த பழத்தோடைய கணிதமே அளக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இதை வச்சு பார்க்குறக்கோல பார்த்தீங்கன்னா இதை ஐஎஸ் ரீடிங்கை விட கூட்டி காட்டுது. ஓகே, இந்த தோல் இருக்கனால ஓகே பார்த்தீங்கன்னா ஐஎஸ் ரீடிங்கோட கூட்டி தான் காட்டுது. ஒரு சைடு திரும்பி ஐஎஸ் ரீடிங்கோட கூட்டி மறுபக்கம் வந்து நிற்கிது. ஓகே, அப்போ எந்த ரீடிங் எடுக்கிறது நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஓகே, குத்தி பார்த்தீங்கன்னா இப்போ ரீடிங் எடுக்கிறது எந்த ரீடிங் எடுப்பீங்க நமக்கு தெரியாது. ஏன்னா இதோட தோல் இருக்கனால நாம் இதை அளக்க வேண்டிய பெருமானத்தை விட அதிக கணித்தன்மை இருக்கிறனால நம்ம கட்டாயமாக தோல் நீக்கணும். தோல் நீக்கினா இல்லை இந்த வீச்சுக்குள்ள இந்த
அளவீடுக்குள் நாம் இலகுவாக நம்ம ரீடிங் எடுத்துக்கொள்ளலாம். ஓகே ரைட். உதாரணத்துக்கு நாம் இந்த இடத்துல நம்ம ரீடிங்கை தோல் நீக்குவோம். இப்போ குறித்த இடத்துல தோல் நீக்கிக்குவோம். ஓகே சரியா இடத்துல நம்ம தோல் நீக்கியாச்சு. ஏ மாதிரி தோல் நீக்கியாச்சு. ஏ மாதிரி ஓகே. இப்போ பி மாதிரி தோல் நீக்கிக்குவோம். ஓகே தோலை நீக்கிட்டோம். ஓகே இப்போ நம்ம ஏ மாதிரினுடைய கணித்தன்மை அளப்பம். அதாவது செய்ய வேண்டியது நாம் கருப்பு கம்பி முனைக்கு முன்னால் வெள்ளி கம்பியை நம்ம வளைஞ்சிக்கான போயிட முடிய சிப்பம் செய்யணும். ரைட் வச்சாச்சு. இப்போ நாம் ரெடிங் எடுப்போம். ஓகே ரெடி வந்துருச்சு. ஓகே பார்த்தீங்கன்னா அடுத்த ரீடிங் வந்த ரீடிங் வந்து இந்த ரீடிங் தான். ஓகே பார்த்தீங்கன்னா வந்து ரீடிங் அதில் காட்டப்பட்டிருக்குது. ரைட் நமக்கு கிடைச்ச ரீடிங் காட்டப்பட்டிருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே தசம் 5 ஆரம்பிக்குது. ஓகே அவை இந்த பெர்மனன்ஸ் டெஸ்டரால் அளக்கூடிய மிக குறைவான கணித்தன்மை வந்து தசம் 5 பஸ்காலாக இருக்க போகுது. ஓகே காட்டப்பட்ட ரீடிங் பார்த்தீங்கன்னா இந்த காட்டப்பட்டிருக்க ரீடிங் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தசம் 5. ஓகே இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த இதில் தசம் 5 இருக்குது. ஓகே இந்த இதில் தசம் 5, தசம் 6, தசம் 7, தசம் 8, தசம் 9, 1, 1.1, 1.2, 1.3, இந்த இதில் 1.4, 1.4 கிட்ட காட்டுது. ஆகவே நமக்கு கிடைச்ச ரீடிங் வந்து 1.4. ஓகே 1.4. இது வந்து பஸ்கால்லையும் அதே தான் காட்டுது. பஸ்காலில் காட்டணும்னா 1.4 நம்ம தர 10 பெருக்கணும். ரைட். அதே நாமே கிலோகிராம் சென்டிமீட்டர் -2 எல்லாம் பார்த்தோம்னா அதே ரீடிங் தான். ஓகே 1.4 தான் காட்டுது. 1.4. ஓகே அப்போ நமக்கு முதலாவது ரீடிங் கிடைச்சது வந்து 1.4 1.4 கிலோகிராம் சென்டிமீட்டர் -2. அதே மாதிரி பஸ்காலில் எடுத்த ரீடிங் வந்து 1.4 தர 15 பஸ்காலாக இருக்க போகுது. ரைட். அடுத்ததாக ரீடிங் எடுப்போம். ஏன்னா 3 முறை நம்ம ரீடிங் எடுக்கணும். ரைட் பார்ப்போம். ஓகே முதலாவது செப்பம் செய்யணும். அது முன்னுக்கு நம்ம செட் பண்ணிக்குவோம். கருப்பு கம்பிக்கு முன்னால் நம்ம செட் பண்ணிக்கணும். ஓகே இப்போ நம்ம ரீடிங் எடுத்துக்கலாம். ஓகே கிடைச்ச ரீடிங் வந்து 2.1 பார்த்தீங்கன்னா சரியாக எடுத்தோம்னா ரீடிங் 2.1. ஓகே 2.1 இங்கே 4. ஆகவே 2.14 அந்த ரீடிங் 2.14 கிலோகிராம் சென்டிமீட்டர் -2. அதே மாதிரி 2.14 பஸ்கால் எடுத்தோம்னா 10 மடங்கு. ஓகே பஸ்கால். அடுத்தது 3வது தடவை நம்ம ரீடிங் எடுப்போம். அதெல்லாம் சப்போஸ் செஞ்சுக்குவோம். முன்னால் வச்சுக்கொடு. ரைட். இப்போ நம்ம ரீடிங் எடுத்தோம்னா கிட்டத்தட்ட அந்த ரீடிங் தான் வந்திருக்குது. பார்த்தோம்னா அதே ரீடிங். ஓகே 2.14 கிலோகிராம் சென்டிமீட்டர் -2. 2.14 தர 15 பஸ்காலாக இருக்க போகுது. ரைட் பஸ்காலாக இருக்க போகுது. ரைட். அடுத்து ஓகே நம்ம 3 ரீடிங் எடுத்திருக்கோம். அவை இதோட சராசரி கண்டுவிட்டோம்னா அப்போ இதுக்கு இடையில் இருக்கிற இதில் அதனுடைய உண்மையான திருத்தன்மையை நமக்கு
கண்டுகொள்ளலாம். பார்ப்போம். மாதிரி பியினுடைய கடத்தன்மை பார்த்துக்கலாம். ரைட். செஞ்சுக்குவோம். ரைட். பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்ச ரீடிங் 3 ஆகவே 3.1 ஆகவே 3.21 3.21 கிலோகிராம் சென்டிமீட்டர் -2 பஸ்கலில் பார்த்தீங்கன்னா 3.21 தர 15 பஸ்கலாக இருக்க போகுது. ரைட். அடுத்தது ரெண்டாவது முறையாக ரீடிங் எடுப்போம். செப்பாக செஞ்சுக்கணும். ரைட். பார்த்தீங்கன்னா வந்த ரீடிங் 2.5 2 இருக்க போகுது. 2.5 2.6 ஆகவே ரெண்டாவது 2.6 கிலோகிராம் சென்டிமீட்டர் -2 பஸ்கலில் பார்த்தோம்னா 2.6 தர 15 பஸ்கலாக இருக்க போகுது. ரைட். அடுத்து இறுதியாக நம்ம தன்மை அளப்போம். செஞ்சுக்கணும். ஓகே. நமக்கு கிடைச்ச ரீடிங் வந்து 3.1 ஆகவே 3.1 கிலோகிராம் சென்டிமீட்டர் -2 அதை நம்ம பஸ்காலில் கொடுத்தோம்னா தர 15 பஸ்காலாக இருக்க போகுது. ரைட். ஆகவே நமக்கு 3 தடவை ரீடிங் எடுத்தாச்சு. அப்போ இந்த ரீடிங்கோடைய சராசரியாக கண்டுவிட்டோம்னா ஏ மாதிரி பி மாதிரியுடைய கணித்தன்மையை நம்ம இலகுவாக அறிஞ்சிக்கொள்ளலாம். ஓகே. ரைட். முக்கியமாக தோல் நிற்கணும். தோல் நிற்காட்டி வரக்கூடிய ரீடிங் வந்து ஏன்னா இதில் அளக்கக்கூடிய தோலுக்கு கூட தோலோடு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இதில் உள்ள மேக்ஸிமம் ரீடிங்கோட கூட தான் காட்டும். அதை நம்ம அளக்க முடியாது. ஆகவே தோல் நீக்கிறத நம்ம கணித்தன்மையை அளக்கணும். ஓகே. ரைட். இப்போ நம்ம எப்படி நம்ம சராசரி ரீடிங் எப்படி காட்டுறதுன்னு பார்ப்போம். ரைட். ஓகே. பார்த்தோம்னா சராசரி ரீடிங் பார்த்தோம்னா மாதிரி ஏக்கு பார்த்தோம்னா 3ஆல் பிரிக்கணும். ரைட். 3ஆல் பிரிப்போம். பிரித்தோம்னா 3 இதை நம்ம இதை பிரிக்க போகிறோம் 3ஆல் பிரித்தோம். நமக்கு வரக்கூடிய விடை வந்து 1.893. நம்ம எடுத்தது கிலோகிராம் சென்டிமீட்டர் -2ல் அவை வரக்கூடிய ஆன்சர் வந்து கிலோகிராம் சென்டிமீட்டர் -2. இதுதான் ஃபைனல் ஆன்சராக இருக்க போகுது. அது ஏ மாதிரியுடைய கணித்தன்மை வந்து 1.893 கிலோகிராம் சென்டிமீட்டர் -2 இருக்க போகுது. ரைட். அடுத்து மாதிரி பிக்கு பார்த்தோம்னா 3.21 சக 2.6 சக 3.1 கூட்டம்னா 8.91 இருக்க போகுது. இதை பிரிக்க போகிறோம் 3ஆல் பிரித்தோம்னா ஃபைனல் ஆன்சர் நமக்கு 2.97. நம்ம எடுத்தது வந்து கிலோகிராம் சென்டிமீட்டர் -2ல் ஆகவே கிலோகிராம் சென்டிமீட்டர் -2 அவை இது நம்ம பஸ்காலுக்கு மாற்றணும்னா அவை 2.97 தர 15 பஸ்காலாக இருக்க போது அதனுடைய கணித்தன்மை. இது மாதிரி ஏயினுடையது. ரைட்டா. பிக்கு பார்த்தோம்னா இங்கே கிடச்சது ஆன்சர் வந்து 1.893 3ஆக இருக்க போகுது. இதை நம்ம பஸ்காலுக்கு மாற்றணும்னா 1.893 இது பஸ்காலுக்கு மாற்றணும் தர 15 பஸ்காலாக இருக்க போகுது ஆன்சர். ரைட்டா. இது பியினுடைய தடுத்தன்மையாக இருக்க போகுது. சரியா. அவை இலகுவாக நாம் இந்த ஃபெர்மனஸ் டெஸ்ட்டை பயன்படுத்தி ஒவ்வொரு
பழம் மற்றும் காய்கறியுடைய திறத்தன்மையை அறிஞ்சு கொள்ளலாம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ முடிஞ்சு. அடுத்த வீடியோக்கள் நான் இன்னும் புதிய விஷயங்கள் நான் சொல்கிறேன். என்ன விஷயம்னா, இந்த வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புங்க, அவங்களும் நன்மை அடையட்டும். ஒரு நண்பனுக்கு செய்யக்கூடிய ஒரு சின்ன உதவி தான் இது. ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் எக்ஸாம் நல்ல ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. ஓகே, பாய்.